GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பச்சேரி கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி 42 வயதான சங்கரலிங்கம் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு தனது மனைவி சுப்புத்தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது உறவினர்களால் அரிவாளால் சராமாரியாக வெட்டப்பட்டார். சம்பவ இடத்திலேயே சங்கரலிங்கம் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த சுப்புத்தாய் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சங்கரலிங்கமும் சுப்புத்தாயும் கரிவளம் வந்தநல்லூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு இரவு 9 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். பச்சேரி கிராமம் அருகே உள்ள பாலத்தில் மறைந்திருந்த கொலை கும்பல் திடீரென தாக்கியது. அரிவாளால் சராமாரியாக வெட்டியதில் சங்கரலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப சொத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக உறவினர்களே இக்கொலையை திட்டமிட்டு நடத்தியது தெரிய வந்தது. சம்பவம் நடந்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புளியங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் அதே கிராமத்தை சேர்ந்த உறவினர்களான சக்திவேல், ராமர், மாரியப்பன் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மகன் கொலை செய்யப்பட்ட துக்கம் தாங்காமல் சங்கரலிங்கத்தின் தாய் அழகுநாச்சி மறுநாளே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நிலைமை தீவிரமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பச்சேரி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் பெரும் பரபரப்பும் சோகமும் நிலவுகிறது. கொலை செய்யப்பட்ட சங்கரலிங்கம் மாற்றுத்திறனாளி என்பதால் பொதுமக்களிடையே கடும் கண்டனமும் எழுந்துள்ளது. வழக்கு மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.